நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர வி.ஆர். ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திர நமக. இது என்னுடைய 1434வது வீடியோ. இந்த இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய விளக்க உரை. இதுக்கு 250 நாமாவளி பார்த்துருக்கோம். நம்ம 251 இன்றைக்கி ஆரம்பம். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. பஞ்சபிரம்ம ஸ்வரூபிணின்றது 250வது நாமாவளி. 251 இப்படி பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவாக 5 மூர்த்திகளின் ரூபம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் கேட்கிறார் கிருஷ்ணன். 5 மூர்த்திகள் தங்கள் காரியங்களை செய்ய அவர்களுக்கு தேவையான சக்தியாக இருப்பவள் அம்பாள். சக்தி மட்டுமல்ல, சக்தி எதிலிருந்து வெளிப்படுகிறதோ அந்த ஞான வடிவு அம்பாள். இதனால் தான் சின்மயி, சின்மயின ஞான வடிவை உண்டவள். 251 மீனாட்சி பிள்ளை தமிழ் எப்படி போட்டுகிறது? பழ அடியார் உள்ள தொடக்கி ஊற்றெடுத்து பெருகும் பரமானந்த வெள்ளப்பெருக்கு என்று சொல்கிறது. இதனால் அவளை பரமானந்தா 252 அப்படின்னு சொல்கிறோம். அந்நாள் அகமகள் ஆனந்தவல்லி என்று பாடினார் அபிராமி பட்டர். அது அம்பாளுக்கு விஞ்ஞான கனரூபிணி. அது விஞ்ஞானம், எல்லா விதமான ஞானங்களின் சாரத்திற்கு விஞ்ஞானம் என்று பெயர். அந்த வடிவில் இருக்கா அம்பாள். விஞ்ஞான கனரூபிணி. 253 அடுத்ததாக 254 தியான தியாயத்து தேயரூபா. அவள் உள்ளாதான் அவள் தாள் வணங்க முடியும். தியானம் செய்ய நம்மை தூண்டுவதும் அவளே, தியானம் செய்பவனும் அவளே. தியான தியாய தேயரூபா என தியானம் செய்வது, தியானம் செய்பவன், தியானம் செய்யப்படுகிறவள் எல்லாம் அம்பாள் தான் அப்படின்னு சொல்லப்படுறது. அது 254வது நாமாவளி. அடுத்தது தர்மம் அதர்மம் இவற்றையெல்லாம் கடந்த தர்ம அதர்ம பரிச்சிதா. 255 அவள் இஷ்டப்படி என்ன வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அவள் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். அடுத்ததாக விஸ்வரூபா 256 வைஸ்வாரணன் சூலசரீர வடிவத்திலும் அம்பாள் விளங்குகிறாள். இப்படியாவது சமஸ்த ஜகத்திலும் பரவி இருக்கும் பற்பல வடிவங்களாக விளங்குகிறாள் தேவி. விழிப்பு நிலையில் இருக்கும் ஜீவர்களுடன் ஜாகரணி 257 ஆக ஒன்று சேர்ந்திருக்கிறாள். தூக்கமில்லாத கண்விழிப்பே சக்தி என்று பாடினார் பாரதி. ஸ்வதந்தி 258 ஜீவர்களால் நம்முடைய சொப்பன நிலையிலும் அம்பாள் இருக்கிறார். அதனால தான் நம்ம சொப்பனத்தில் நிஜமாக இருக்கிற மாதிரி சிலதெல்லாம் நம்ம காண்றோம். இது தவிர ஜீவர்களுக்கு சூஷ்ம சரீரம் ஒன்று உண்டு. அந்த சரீர ரூபத்திற்கு அபிமான தைஜசன் எனப்படும் சக்தி, அந்த ரூபமாயும் இருக்கான் தைஜசாஸ்மிகா 259. அம்பாள் விழிப்பு கனவு நிலையை தவிர நம்ம ஆழ்ந்த உறக்க வடிவிலும் சுப்தா 260 அம்பாள் விளங்குகிறாள். ஆக ஜீவனாங்களே நமக்கு இருக்க விழிப்புணர்ச்சியில் நாம் அறியும் நமது ரூபம், நம் சொப்பன ரூபம், ஆழ்ந்த தூக்கத்தில் உள்ள நமது ரூபம், இத்தனைக்கு கூடைய காம்பாள். அதோடு இம்மூன்றின் சமஷ்டி ரூபமாக ஈஸ்வர ரூபமாக பிரஜாத்மிகா 261 விளங்குகிறாள். இம்மூன்றின் நிலைகளுக்கும் மேலாக 4வது நிலை ஒன்று. அது துரியான் பேர். சுத்தமான அறிவினால் இம்மூன்று நிலைகளையும் அறியும் நிலை. இதுக்கு துரியாவஸ்தை என்ற பெயர். அந்த வடிவிலும் அம்பாள் இருக்கிறாள். 262 துரியம் கடந்த பரநாத மூலத்தலத்து முளைத்த முழுமுதலே என்று தேவியை போற்றிய மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ். அதே சமயம் சர்வாவஸ்தா விபர்ஜிதா 263 என்னும்படியாக எல்லா நிலைகளுக்கு அப்பாற்பட்டவள் அம்பாள். ஜீவர்களாகி நாம் சதா காரியங்களில் ஈடுபட வேண்டியுள்ளது. விழிப்பு, கனவு, உறக்கம் முதலிய நிலைகளில் அகப்பட்டு கிடைக்கிறோம். அம்பாளுக்கு தான் காரியம் ஒன்றுமில்லையே, காரியமற்றவள் தான். ஆனால் எல்லா காரியங்களையும் செய்து இருக்கிறாள். உலகங்களை படைத்து பின் அது உண்மேஷ நிமிஷோப்பன்ன விப்பன்ன புவனா அப்படின்னு ஒன்று இருக்கு. கண்ணை மூடி கண்ணை தரத்துக்குள்ள பிரம்மாண்டங்களே படைச்சிடுறா அவள். அப்போ எவ்வளோ காரியம் பண்ணுறா பாருங்க.
உண்மை. அதனால் வாஸ்தவத்தில் சிருஷ்டிகர்த்ரி 264, சிருஷ்டி பண்ணும் பிரம்மரூபா 265, பிரம்மா வடிவில் சிருஷ்டி தொழில் பண்ணுவது அம்பாள் தான். கோப்த்ரி, அதாவது லோகங்களை, அதாவது சிருஷ்டி பண்ணப்பட்ட லோகங்களை பரிபாலிக்கும் கோப்த்ரி ஆக காக்கும் கடவை கோவிந்த ரூபணி 267 ஆகவும் இருக்கிறார். மேலும் அழிக்கின்ற வேலை செய்யும் சம்ஹாரணி 268, சம்ஹார மூர்த்தியாக ருத்ரரூபா 269 விளங்குகிறாள். அடுத்தது 270 திரோதானகரி. இப்படி திரோதானம்னா மறைக்கிறது. இந்த மறைக்கின்ற வேலையை செய்பவளும் அம்பாள் தான். இந்த தொழிலுக்கு அம்பாள் நியமித்திருக்க சக்திக்கு ஈஸ்வரம் என்றவை ஈஸ்வரி 271 ஆக அவர் ரூபமாக இருக்கிறாள் அம்பாள். முழுக்க முழுக்க அனுகிரகம் பண்ணும் தொழில். இதுக்கு சதாசிவன் என்ற சக்தியையும் நம் அம்பாள் நியமித்திருக்கிறார். அந்த சதாசிவன் வடிவில் சதாசிவா 272 என் அனுகிரகம் செய்யும் அனுகிரகதா 273 அம்பாள் தான் எப்படி இருக்கா. இப்படி இந்த 5 பேரையும் காரியங்களில் ஈடுபட்டு இருக்கும் பஞ்சகிருத்திய பராயண. ஸோ அம்பாள் தான் ஆக்கல் அழித்தல் ஆக்கல் அழித்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் எல்லாம் அந்த 5 தொழிலை பண்ணுறா. எந்த தேவதையை வணங்கினாலும் நம்ம அம்பாளை தான் போய் சேரும். வானத்திலிருந்து விழும் மழையானது நிலம் நீர்நிலைகள் எங்கே விழுந்தாலும் கடைசியில் கடலிலே போய் சேரும். என்கிற மாதிரி எந்த தேவதை வடிவிலும் தியானிக்கலாம். பலவிதமான சூரிய மண்டலத்தின் மத்தியில் இருக்கும் பானுமண்டல மத்தியஸ்தா 275 ஆக தியானிக்கலாம். பருதி என்னும் பொருளின் மேய்ந்தனை பரவும் பெய்ய கதிரென காய்ந்தனை என்று பாடினார் பாரதி. சந்திர மண்டலத்தின் மத்தியில் இருக்கும் தேவியாக பரமேஸ்வரன் பைரவரின் பத்னியாக இருக்கிறார் பைரவி 276. மேலும் விஷ்ணு பத்னியாக விஷ்ணுவாக அம்பாளை சுற்றி இருக்கும் தேவதைகளில் ஒருத்தியாகவே கூட பகமாரணி 277. முதல் திதிநித்யா தேவதைகளாக பிரம்மரூபமாக தாமரையை ஆசனமாக கொண்ட பத்மாசனா 278 நான் பலவித வடிவங்களை காட்சியளிக்கிறார். முறையாக பக்தியுடன் அடங்க வேண்டும். அப்படி பண்ணினா அம்பாள் நமக்கு எல்லாருக்கும் எல்லாம் தருவாள். பகவதி 279 என சர்வ ஐஸ்வர்யம் கூடியவள் அவள். பகவதினா சர்வ ஐஸ்வர்யத்தில் கூடியிருப்பவள். அவள் செல்வம் தருவாள், கல்வி தருவாள், ஞானம் தருவாள், எல்லாமே தருவாவோ. பத்மநாப சகோதரி என்பதால் பத்மநாபகே ஸ்ரீமன் நாராயணன் வடிவில் நமக்கு லோக விஷயங்களை வெற்றியும் தருவாள். தேவி நாராயண சகோதரி என்ற விஷயம். மதுசூதனன் தங்கை மூவா முகுந்தர் இளையவள். கங்கையைச் சேர்ந்த காவிரிக்கரையில் சாரங்கபாணியின் தங்கை செங்கன்மால் திருத்தங்கச்சி. மா தங்கச்சி கணிகை உமை என்று சொல்லப்படுறது. நமக்கு வேண்டிய அத்தனையும் தருவாள். நாம் பக்தியுடன் உரிமையிடம் கொண்டாடக்கூடிய தெய்வம் அவள். உண்மையான பக்தி இருந்தால் எல்லா உரிமையும் கொண்டாடலாம். அவளுக்கு நம்மிடம் பிரியம் இருப்பதை வைத்து சாதாரணமாக நினைக்கக்கூடாது. உண்மேஷ நிமிஷோத்தன்ன விபன்ன புவனம் அப்படி முன்னாடி சொல்லிட்டேன். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளேயே பல புவனங்களை படிச்சிடுறா. அடுத்து சகஸ்திரீஷபதனா, கணக்கில்லாத தலைகளும் முகங்களும் கொண்ட சகஸ்ர ஸ்ரீஷபதனா 282. எங்கெங்கும் காணும் சக்தியிடம் பாதி சொல்கிறார். அவளை கணக்கற்ற கண்களை உடையவ சகஸ்ராட்சி 283. கணக்கற்ற பாதங்களை கொண்டவள் சகஸ்ரபாத் 284. விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் நிறைய வரும். பிரம்ம கேடஜனடின்னு சின்ன புழு பூச்சியிலேருந்து எல்லாத்துக்கும் இது அவள் தான் காரணமாக இருக்கா. தரையில் ஒரு சின்ன புழு வரை எல்லோருக்கும் அவளே தாயார். பிரம்மன் முதல் எறும்பீராய் பாரணி கோடிகளுக்கு அன்னை என்று பயிருருவம் அனந்தமுடு பிழை பொறுக்கும் தெய்வம் நீ என்று பாடுகிறார் பாபநாச சிவன். அது
ஜாதிப்படி தனங்களை பிரிக்கும் வர்ணாசிரம தர்மத்தை ஸ்தாபித்தவளே அம்பாள் தான். வர்ணாசிரம விதாயினி என்று அவளுக்கு பெயர். ஜீவன்கள் அத்தனை பேருக்கும் தாயான தேவி தான் மனுஷ ஜீவன்களுக்கு 4 ஜாதிகளையும் மேலும் பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி என்ற 4 ஆசிரமங்களையும் ஸ்தாபனை பண்ணியிருக்கிறாள். இது 2 பேருமா எடுத்துக்கலாம். இந்த பிரம்மச்சாரிய கிரகஸ்தன் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பிராமண, சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன் அதுவும் எடுத்துக்கலாம். அம்பாளுக்கு நிஜா ரூப நிகமா 287 பெயர். அதாவது தன்னுடைய ஆக்ஞைகளின் ரூபங்களான வேதங்களை உடையவள் அவள். ஆனந்தன் ஆனாலும் ஆக்ஞை உத்தரவு சொன்னாலும் அம்பாள் தாயார் தானே. லௌகிக வீட்டிலே தாயார் 1000 உத்தரவு போடுகிறார். சிலதை செய்கிறோம், சிலதை செய்வதில்லை. ஆனால் தாயார் கோபித்துக் கொள்வதில்லை. எனவே குழந்தைகளாகிய நாம் வர்ணாசிர விதிகள் மற்றும் பல வேத விதிகளை அவை அம்பாள் போட்ட உத்தரவு என்று அறிந்தும் அவள் தாயார் தானே என்று அனுசரிக்காமல் விட்டால் என்ன பண்ணுவாள் கேட்கிறார். தாயாரானாலும் நம் அம்பாள் புண்ணிய பலப்பிரதா, அப்புண்ணிய பலப்பிரதா 288. நம்முடைய பாவ புண்ணியங்களை உரிய பலன்களை தருபவள். அதாவது வேத விதிப்படி தர்மசாஸ்திரப்படி நடந்தால் புண்ணியத்தையும் அவற்றை மீறினால் பாபத்தையும் அம்பாள் நமக்கு தருகிறாள். ஸ்ருதி ஸ்ரீமந்த சுந்தூரிகத பார்த்தா தத்தோழிக 289. சகல வேதங்களுக்கு அம்பாள் தான் பாத கம்பலங்களான சதா நமஸ்கரித்த வண்ணம் உள்ளன. அதுதான் அது சொல்றது. ஸ்ருதி ஸ்ரீமந்த சிந்தூரிகத பாத்தாத்த தோழிக. அதாவது ஸ்ருதிகள் தேவேதங்கள் எனப்படும் ஸ்திரீகளின் தலைவகட்டில் இருக்கும் சிந்தூரமானது அம்பாளின் பாத தோழியே சிவந்த மேனி உடையவள் தான் அம்பாள். எனவே அவள் பாத தோழி சிவப்பாய் தான் இருக்கும். அது நமஸ்காரம் பண்ண அதுதான் தலையில் வகுட்டில் வந்துடுதான். அருமறைகளே பழகி சிவந்த பதாம்புயத்தாள் என்று அம்பிகையை போற்றுகிறார் அபிராமி பட்டர். அம்பாளை பற்றி சொல்ல முயன்ற வேதங்களால் நேத்தி என்று இது இல்லை அவள் என்று சொல்ல முடிந்த தோழே இதுதான் அவள் என்று சொல்ல முடியவில்லை. ஸ்ரீமந்த சிந்தூரத்தை அபிராமி பட்டர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலக உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலக்கமலை அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அவர். ஸ்ருதிகளில் உள்ள கர்மாக்கள் முதல் 3 ஜாதிகளான பிராமண, சத்திரிய, வைசியர்களுக்கு மட்டுமே 4வது வர்ணமாக சுத்திரர்கள் விஷயம் என்ன? ஆகம விதிகள் என்று ஒன்று உண்டு. அவை 4 வர்ணத்தாரையும் சார்ந்தது. சகல ஆகமங்களை ஒன்று சேர்த்தால் அது ஒரு முத்து சிப்பி. அதுக்குள் ஒரு முத்து அம்பாளுடைய மூக்குத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகலாகம சன்ஸ்தோக சுத்தி சம்புட மூர்த்திக 290. எனபடியாக முத்துச்சிப்பிக்குள் இருக்கும் முத்து போல் வேதம் ஆகமம் எல்லாம் சேர்ந்த முத்துச்சிப்பிக்குள் அம்பாள் இருப்பதாக கொள்ளலாம். குறைவிலால் உமை மந்தரி அந்தரி வெகிமித ஆகம சுந்தரி என்று சிறப்புகள் சொல்றது. இவ்வுலக வாழ்விற்கு வேண்டிய போகங்களுக்கு என்ன வழின்னு கேட்கிறார் அதுக்கு அம்பாளே வழி. அவள் புருஷார்த்த பிரதா 291. அவளை தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்னும் 4 புருஷார்த்தங்களை தருவாள். அடுத்ததாக பூர்ணா 292. எல்லாவற்றையும் வல்லமை தரும் படைத்தவள் அம்பாள் என்பதற்கு என்ன ஆதாரம்னா அவள் பேரே பூர்ணா. பூரணி, புராதினி, சுமங்கலைன்னு சொல்லி பாடினா தாயுமானவர். அந்த வகையில் எல்லாத்தையுமே நிறைந்திருப்பவள். எல்லாவற்றும் நிறைந்தவளுக்கு எல்லாவற்றையும் எல்லா சமயத்திலும் தரும் வல்லமை நிச்சயம் எப்பொழுதும் உண்டு. குறைவில்லா நிறைவிலா கோதிலா அமுதே ஈரிலா குழிஞ்சொடரே குன்றே என்று போற்றிய திருவாசகம். பூர்ணஸ்ய பூர்ணமதாய பூர்ணமேவாய சிஷ்யத்தே என்கிறது உபனிஷத்து. பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்து விட்டால் மிஞ்சிருப்பது பூர்ணமே.
இவ்வுலக வாழ்க்கையில் காலத்துக்கு வேண்டியிருக்கிற போகங்களும் சொர்க்கங்களுக்குமே தான் பெரும்பாலும் ஜனங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. இவைகளோ அனித்திய சுகங்கள். நல்லெண்ண எல்லாம் நிறைந்திருக்கின்ற அம்பாளிடம் இந்த மாதிரியான போகங்களையும் கேட்டுப்பொழுது எம்மாத்திரம். நமக்கு அது கேட்க சாஸ்வதமாக என்ன இருக்குமோ அதான் நம்ம கேட்கணும். அவளுக்கு போகினி ஒரு பேர், 293. அவளே போகத்தை உடையவள், அதனால அம்பாளுக்கு போகினி பேர். பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் மருளே என்று அபிராமி பட்ட சொல்றார். 14 லோகக்கும் அம்பாளே ஈஸ்வரி, அவளே புவனேஸ்வரி. 294. ஆத்தாள் மா தங்கச்சி கனிகை உமை கூத்தாடு ஆனந்த சிலை திருப்புரை ஆட்பே பூதம் சுற்றிய பைரவி புவனேஷி என்று அம்பிகை போற்று திருப்புகழ். புகழ் அகிலாண்ட கோடி என்று அன்னையே பின்னையும் கன்னிப்பெண் என்று மறைபேசும் ஆனந்த ரூபம் மேலே என்று பேசிய தாய்மானவர். ஏனென்றால் அவள் தாயார் தான். தாயாரை குழந்தைகள் வாசலித்துடன் குறிப்பிடும் சொல் அம்பிகா. அம்பாள் அம்பிகா. 295. கன்னியானாலும் அவளே லோக ஜனனி, எனவே அம்பிகா. ஜெகன்மாதா, எனவே அம்பிகா. ஆக பூலோக தாயார் நம் அம்பாள் தான், புவனத்துக்கு தாயார். ஆகையால் லோகநாய நீதிப்படி பார்த்தால் எல்லோருக்கும் ஒரு தாயார் உண்டு. தாயாருக்கு மேலே ஒரு தாயார் இருப்பாள். அப்படி பார்க்கும்போது எல்லா ஜென்மத்திலும் நமக்கு தாயார் இருக்கிறது அம்பாள் தான். அவளுக்கு தாயார் யாரை சொல்ல முடியாதனால அனாதி. அனாதி நிதனா. 296. ஆதியந்தம் இல்லாதவள், ஜனன மரணம் இல்லாதவள், அருமறைக்கு முன்னால் நடுவெங்குமாய் முடிவாய் முதல்வி என்கிறார் அபிராமி பட்டர். அடுத்தது ஹரி பிரம்மேந்தி சேவிதா. 297. அம்பாளை விஷ்ணு பிரம்மா இந்திரன் முதலிய பல்வேறு தெய்வங்களால் வணங்கப்படுபவள். சிந்திப்பவர் நற்றிசை முகர் நாரணர் என்றே சொல்ல அபிராமி பட்ட சொல்றார். முதல் மூவருக்கும் அன்னை என்று அம்பாள். இந்த நியாயப்படி அம்பாளை உபாசிப்பவன் பிற தெய்வங்களை வழிபட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் அந்த தெய்வங்களும் அந்த தெய்வியின் அனுகிரகத்துக்கு தான் காத்து கொண்டிருக்கிறார்கள். மாத்தவளே உன்னையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பது என்று அபிராமி பட்ட சொல்றார். அடுத்தது நாராயணி. நாராயணன் சம்பந்தம் கொண்டவள் அவள். அவளை நாராயணியாக என்று அழைக்கிறோம். நிறைவே சம்பந்தம் நாராயண சகோதரி என்றும் சம்பந்தம். பராசக்தி என்ற முறையில் நாராயணனை படைத்தவள். இங்கிற சம்பந்தம் இருவருக்கு அபேதம் என்றே சொல்லலாம். அண்டம் உண்ட நாரணி என்று தேவியை போற்றுகிறது திருப்புகழ். அம்பாளுக்கு சூழ வடிவில் ஸ்திரீ புருஷ மற்றும் கண்ணால் காணக்கூடிய ரூபங்களாய் மட்டுமில்லாது கண்ணால் காண முடியாத பல ரூபங்களையும் அவள் இருக்கிறாள். கண்ணால் காண முடியாத ரூபம்னா என்ன கேட்கிறாரு. சப்தம், நாதம் இவற்றை நாம் காண முடியாது. நாதரூபா. 299. அம்பாள் வடிவு நாத வடிவில் இருக்கிறாள். காதில் கேட்பது நாதம், கண்ணால் பார்ப்பது ரூபம். பற்பல வடிவங்களை உடையவள், பற்பல நாமங்கள் கொண்டவள், 1000 நாமங்களை கொண்டவள் அவள். அதனால்தான் நாமரூப விபர்ஜிதா. 300வது நாமாவளி. நாமரூப விபர்ஜிதா. ஏதவனூர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் என்று திருவம்பாவை வேந்தாற் போல நாம ரூபம் அவளை கடந்தவள். நாமங்களிலோ ரூபங்களிலோ அம்பாளை அறிந்துவிட முடியாது. மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத திருமூர்த்தி என்று சொல்கிறார் அபிராமி பட்டர். தாமம் உருவம் அற்றே மனன் நாடெரிதாய் புந்தி தேடெரிதாய் ஆமன பொருள் அனைத்தாய் வெறும் அறிவுடன் ஆனந்த இயல்புடைத்தாய் என்று பாரதி பாடுறார் அம்பாளை பற்றி. இதை சொல்லி இந்த 300வது நாமாவளியோட இதை நான் நிறைவு செய்கிறேன். 300வது நாமாவளி என்னது? நாம ரூப வர்ஜிதா. இன்னைக்கு இந்த அளவில் 300 நாமாவளி பார்த்துருக்கோம். மிச்சத்தை பின்வரும் நாட்களில் பார்க்கலாம் நம்ம. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.